அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் என்னிடம் நிறைந்திருக்கட்டும், இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் 7 இறை வார்த்தை 13-16 முடிய. நான் கள்ளங்கபடமின்றி கற்றேன், கற்றதை முறையீடின்றி பிறரோடு பகிர்ந்து கொண்டேன். அதன் செல்வத்தை நான் மறைப்பதில்லை. மனிதர்களுக்கு அது என்றும் குறையாத கருவூலம். அதை அடைவோர் கடவுளோடு நட்பு கொள்வர். நட்பயிற்சி அளிக்கும் கொடைகளால் அச்சான்று பெற்றவர் ஆவர். கடவுளது திருவருத்துக்கு ஏற்ப பேசவும் நான் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்கவும் கடவுள் எனக்கு அருள் புரிவாராக. ஏனெனில் ஞானத்துக்கு அவரே வழிகாட்டி ஞானிகளை திருத்துறவரும் அவரே. நாமும் நம் சொற்களும் அவருடைய கையில் இருக்கின்றோம். அதுபோல் எல்லா அறிவுத்திறனும் கைத்திறனும் அவருடைய கைகளில் உள்ளன. பிரைஸ் தி லார்ட். நாமும் நம் சொற்களும் அவருடைய கைகளில் இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம் என்பது இறைவனுக்கு தெரியும். இதுதான் பேச போகிறோங்கிறதும் அவருக்கு தெரியும். ஏனென்றால் நம் நாவு இருக்கே, பொல்லாத நாவு நல்லதையும் பேசும், கெட்டதையும் பேசும், இல்லையா? நாம் எப்பொழுதும் நல்லதையே பகிர்ந்து கொண்டால், கள்ளங்கபடின்று கற்றேன், கற்றதை முறையீடின்றி பிறரோடு பகிர்ந்து கொண்டேன். ஏனென்றால் நமக்கு இறைவன் தந்தது தூய ஆவியானவர் வெளிப்படுத்தினதை அனைத்தையும் நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் போது அதுவே ஒரு நிறைவான ஒப்பற்ற செல்வமாக நமக்கு அமைகிறது. அந்த ஒப்பற்ற செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது எப்படி இருப்போம்? நிறைவுள்ள மனிதராக இருப்போம். எப்பொழுதும் நம்மிடம் எந்த குறையும் இல்லை. ஏனென்றால் நாம் என்ன செய்கிறோம்? ஞானத்துக்கு அவரே வழிகாட்டி ஞானிகளை திருத்துறவரும் அவரே. ஏனென்றால் கடவுளுடைய திருவுளத்திற்கேற்ப திருவுளத்திற்கேற்ப பேசவும் நான் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கேற்ப சிந்திக்கவும் கடவுள் எனக்கு அருள் புரிவாராக. உங்களுக்கு கடவுள் என்ன தந்திருக்கிறாரோ, நீங்கள் என்ன அவரிடம் பெற்றுக்கொண்டீர்களோ, கனிகளை பெற்றுக்கொண்டீரோ, அந்த கனிகள் மூலமாக நீங்கள் அவரோடு சேர்ந்து சிந்திக்கவும் அவர் கொடுக்கின்ற வார்த்தையை நாம் சிந்தித்து அதன்படி நாம் செயல்படும் போதுதான் நமக்கு எல்லாமே நிறைவாக அமைகிறது, இல்லையா? அந்த நிறைவு தான் இறைவன் தருகின்ற வரப்பிரசாதம். ஏனென்றால் நாமும் நம் சொற்களும் இறைவனுடைய கைகளில் இருக்கிறோம், இல்லையா? எல்லா அறிவுத்திறனும் கைத்திறனும் அவருடைய கையில் தான் இருக்கிறது. நமக்கு அறிவில்லை, அவர் கொடுத்தது. நமக்கு ஞானம் இல்லை, அவர் கொடுத்தது. கைத்திறனும் இல்லை. நாம் செய்கின்ற ஒரு வேலையை நாம் எடுத்து செய்கிறோம் என்றால் இறைவன் ஆசீர்வாதம் இல்லாமல் அது செழிப்பாக வராது. இறைவனின்றி ஒன்றுமில்லை. அந்த சிந்தனை மட்டும்தான் நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் கண்டிப்பாக மனிதர்களுக்கு அது என்றும் குறையாத கருவூலமாகிறது. ஏனென்றால் ஞானம் பெரிய கருவூலம். நமக்குள் வைத்திருந்து அதை பாதுகாப்பதே பெரிய கஷ்டம். ஏனென்றால் நாம் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட வேண்டும் எதிலேயுமே. இப்போ அவர் கொடுக்கின்ற ஒரு கஷ்டமான காரியங்கள் இருந்தாலும் நன்றி ஆண்டவரே, இதை செய்ய, இதை சிந்திக்க, இதை தெளிவுபடுத்த நீர் எனக்கு உதவி செய்கிறீர். அப்படி நாம் கேட்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். நம் குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவித கஷ்டங்கள் உண்டு மக்களே. அந்த கஷ்டத்திலும் ஞானத்தோடு நாம் செயல்படும் போது எல்லாம் நிறைவாக இருக்கும். சொல்வார், ஞானமுள்ள மனைவி பெரிய கொடை, கணவருக்கு கிடைத்த பெரிய கொடை, ஒப்பற்ற கொடை. அந்த ஒப்பற்ற கொடையை தற்காத்து கொள்வது யார்கிட்ட இருக்குது? கணவர்கிட்ட இருக்குது, இல்லையா? அப்போ அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது யாருக்கெல்லாம் நன்மை செய்து பாருங்க. நமக்கும் இந்த ஞானம் நன்மையை தருகிறது, பிறருக்கும் ஞானம் நன்மையை கொடுக்கிறது. கொடுக்கின்ற தாராள உள்ளத்தை கொடுக்கிறது. நம்மிடம் எது இருக்குதோ அதை கொடுக்கும்படி அதை நம்மளை தூண்டுகிறது, நாம் செய்கிறோம், இல்லையா? அப்போ அந்த ஞானம் எவ்வளவு தேவை என்பதை நாம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தினோம் என்றால், வழி நடப்போம் என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கும். நாம் மட்டும் வழி நடப்பதல்ல, பிறரையும் வழி நடத்த வேண்டும். அந்த வழி நடத்துதலுக்கு ஆண்டவரை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, நீர் கொடுத்த நற்கொடைகளை நாங்கள் மட்டும் எங்களுக்குள்ளே வைத்து மட்டும் நாங்கள் பேணாமல் பிறருக்கும் அதை கொடுத்து பிறரையும் அந்த நற்பலன்களில் அவர்கள் பங்கு பெறுமாறு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதத்தில் தான் நாங்கள் நிறைந்திருக்கிறோம் என்பதை பிறர் கண்டுகொள்ளும்படி தேவன் நீ செய்கிற அந்த பெரிய காரியங்களுக்கு கோடான கோடி நன்றி. எதை கேட்டோமோ அதை கொடுக்கின்ற வல்லமை உம்மிடம் மட்டும்தான் இருக்கிறது ஆண்டவரே. அதனால் நாங்கள் எதை கேட்கிறோம் என்று தெரிந்து கேட்கும்படி எங்களை ஞானத்தால் நிரப்பும் ஆண்டவரே. தேவையற்ற காரியங்கள் நாங்கள் ஈடுபடாதவாறும், தேவையற்ற நன்மைகளை நாங்கள் பிறருக்கு ஆண்டவரை பகிர்ந்து அளிக்க ஆண்டவரை முடியாதவாறு, அந்த இறுகிய மனம் இல்லாதவாறும் எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். நீர் கொடுத்த நன்மைகளை நாங்கள் பிறருக்கு பகிர்ந்தளிக்கிற அந்த வல்லமையை தந்து எங்களை நிறைவுபடுத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆமேன். ஆமேன்.